அனைவருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாம் வந்து இப்போ ஒரு கச்சான் கார்டனுக்கு வந்திருக்கோம். ஒரு கச்சான் தோட்டத்துக்குள்ளே வந்து நிற்கும். மொழிவில் அஷ்ரப் நகருக்குள்ளே இருக்கிற ஒரு கச்சான் தோட்டம் தான் இது. கச்சான் தோட்டம் இப்படி கச்சான் வளர்ந்துருக்கோம். ஃபுல்லாக எல்லாம் கச்சான். இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கச்சானுக்கு இடையில சோளவை கொட்டை போடுறாங்க. அதுவும் வளர்ந்துட்டு வந்துடுமான்னு சொல்லி கொடுக்குற பருவத்தில் அந்த சோளவை கொட்டை வளர்ந்துட்டு பாருங்கள். நான் அதில் பாருங்கள் என்ன போடுறாங்க. அந்த பாத்தியை போட்டு அவர் அந்த சின்ன பொடியன் சோள கோட்டையை போட்டு வராது. என்ன நிற்கிற எல்லாம் வந்து கச்சான் அதெல்லாம் எல்லாம் பூ எல்லாம் இன்னொரு மாதம் 1.5 மாதத்தில் மாறி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் மாறி பிடுங்குவாங்க. நிலத்தில் பிடுங்கினா கீழே இதில் கச்சாங்கொட்டையோட வரும். இதெல்லாம் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. நடிக்கிற ஃபுல்லாக எல்லாமே கச்சான் தான். அங்கால எல்லாம் சோளம் போட்டு வளர்ந்துருக்கு. ஃபுல்லாக சோளம் போட்டு வளர்ந்துருக்கு அங்காலையெல்லாம். இடையில போட்டுட்டா ஒரு சோளத்தை அது முளைக்கும் தானே, அதுக்காக வேண்டி போடுறாங்க. அண்ணா தூங்குறாரு. அண்ணா தூங்குறாரு, நல்ல ராகத்தா தூங்குறாரு. இப்போ கூப்பிட்டேன்னு அண்ணா ராகத்தா தூங்குறாரு, நல்ல ராகத்தாங்க. இதில் கொச்சி கண்ணு நிற்கா. எப்படின்னு பாருங்க. நல்ல ஒரு நேச்சர் பிளேஸ், அழகாக இருக்கு. ஒரு இயற்கையாக ஃபுல்லாக எல்லாம் இது எல்லாமே கச்சான் தான் நினைக்கிறது. எல்லாம் என்ன வெண்டி முளைச்சிருக்கா நினைக்கிறேன். நம்மளோட தோட்டத்து பாஸ் என்ன இது இன்னும் இது எவ்வளோ நாள் அதில் பிடுங்குவீங்க இந்த கச்சானு? 40 நாள் ஆயிட்டா? மொத்தம் எவ்வளோ காலம்? 2.5 மாதம் மண்டா. இப்போ 40 நாள் போய்த்தண்டா. ஓ, அப்போ 40 நாள் போனா 75 40 போனா 35 நாள் இருக்கு. 35 நாள் அளவு ஓகே ஆயிரும். நீங்கள் பிடுங்க வேண்டியதான்ல. அதுக்கு இடையில நீங்கள் சோளத்தையும் போட்டு வரீங்க. இது ஓ ஓ அகட்டி போடுறதால உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கிறதால கொஞ்சம் தள்ளி வாங்க. ஸ்பேஸ் இருக்கிறதால அதுக்குள்ளே சோள கோட்டை நீங்கள் என்ன இறங்கி நாட்டிட்டு வாரீங்க. அப்போ கச்சான் பிடுங்கி வார பருவத்தில் அது முடிஞ்சோடல கச்சான் போட்டு 40வது சோளம் 30வது நாளில் 2ஆம் பயலை கொடுக்குற டைம் சோளம் கச்சான் நாம கொடுங்க தொடங்குவோம். என்ன இப்போ இது வந்து மழை 5 நாளையால சோளம் பூக்க தொடங்கிடும். அப்போ 40 நாள் போயிடுச்சு. அப்போ 35 நாள் அங்கே 35 அதில் 15 நாள் பிடுங்கி 15 நாளைக்கு போவோம். பூ ஆரம்பிக்கும் சோளத்துக்கு. சரியா வந்து பிடுங்கி 15 நாளைக்கு பிறகுதான் சோளம். அதான் ஒன்று கிளியர் ஆகி முடிஞ்சதோட அடுத்ததுல நீங்க கையை வைக்கலாம். சரியா வந்து சேரும். இப்போ இது வந்து மழையை நம்பி மட்டும் தானே செய்யறீங்களா? மழையை நம்பி செய்யறோம். நாங்கள் 2 கிணறு வச்சிருக்கோம். அப்படின்னா பாட்டப்பம் போட்டு தண்ணி தேவைப்பட்டால். ஆனால் இது வந்து அந்த மாரி மாசம்ங்கிறதால அநேகமாக தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. மலைகள் ஒரு தைரியம் உண்டு. தண்ணி மழை பெய்யாட்டியும் நாங்கள் தண்ணி இதுக்கு அடிக்கலாம், தண்ணி பாய்ச்சி கொள்ளலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை. அதால நல்ல வளர்ச்சியா இருக்கு. அந்த வளர்ச்சி கூட நல்ல சந்தோஷமா வளருது. நல்ல சந்தோஷமாக என்ன இது சந்தோஷமான வளர்ச்சி. அது சொல்ல போனானே பாருங்க. ஃபுல்லாக கச்சான் நாட்டிரிக்க ரங்கால தோட்டங்கள் தான் இது ஃபுல்லாக. ஒரு எங்கே இருக்கு வண்டி? அங்கே இருக்கிற வண்டி பாத்தி அண்ணா இந்த வளர்ச்சியை ஒவ்வொரு இதாக கட்டமாக ஒவ்வொரு வரவைக்கு ஏற்ற மாதிரியோ கொண்டு செஞ்சுட்டு வந்தீங்க. இதில் வந்து ஒரு 1000 வெண்டி கண்டு நாட்டிருக்காங்க நினைக்கிறதெல்லாம். வெண்டி எல்லாம் ஃபுல்லாக வெண்டி கண்டு. உண்மையிலே ஒரு நேச்சர் பிளேஸில் இயற்கையாக இருக்கிற எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யக்கூடிய வாய்ப்பு மிருகிதான். செல்லையில மழை பெஞ்சாலும் பெய்யும் இருக்கிறதால இந்த ஈரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட சும்மா செல்லுவோம். இன்றைக்கு மழை பெய்யலைன்னு சொன்னாலும் இன்னும் இருக்கிற ஈரம் ஒரு 10-15 நாளை காணுமே. 15 நாளை காணும். அப்போ இன்றைக்கு ஒரு மழை ஒன்று வரும். அடுத்து மாறி மாசம்ங்கிறதால என்ன மழை பெய்யும்ங்கிறது சில்லையில. ஆனால் மழை பெய்யும் தானே. ஒரு வெள்ளாமையும் செஞ்சிருக்கீங்களா? அங்கே அந்த வெள்ளாமை நீங்கள் உங்களான அந்த போன தண்ணி வந்ததுலேயும் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் அடிபட்டுட்டு இல்லை மிச்சம் கிடக்கு.
மாறி ரீஃப்ரெஷ் ஒன்று பண்ணி விட்ருக்கீங்க, அமைச்சது கிடைக்கும். அவ்வளோதான். என்ன வேறு என்ன செஞ்சுருக்கீங்க? வெண்டி அங்கே சோளம் அது எழும்பிட்டுல, அது நேரத்தோட போட்டது. இந்த கச்சாம் போடுற டைமில் போட்ட கண்டுகள் அது. அது நினைக்க இன்னொரு ஒரு மாசத்துல அது புடுங்கிருமாக்கும். அது சரியா ஒரு மாசம். இன்றைக்கு வந்து தேதி நினைக்கும் 14 15 14 33 நாள் மொத்தம். இன்னும் ஒரு 33 நாள், இன்னொரு 7 நாளையாடு, 7-8 நாளையாடு சோளமா இல்லாமா 33 நாள், இன்னொரு 10 நாளையாடு 3ஆம் பயல போடுது. 3ஆம் பயல அதுக்கு கொஞ்சம் யூரியாவும் பொட்டாசியமும் மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் அடிச்சுட்டோம். அதுலேருந்து 55 நாளையாடு சோளம் பூக்க தொடங்கிடும். அப்படி என்ன நீங்கள் ஒரு பரம்பரை விவசாயி தான் நீங்கள்? என்ன இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷமா என்ன செய்யறோம் விவசாயத்தில் இருக்கீங்களா? லாபமோ நட்டமோ கை கொடுக்கல, இது எங்கிட்ட தொழில். நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். நட்டமோ லாபமோ நாங்கள் இதை செஞ்சு கொண்டு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. விவசாயம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பொழுதுபோக்கு மாதிரி. உங்களோட பொழுதுபோக்கு வந்து விவசாயம் செய்யறது. காலம் வந்தா ஒரு மாறி காலம் தலைக்கு கடி பிடிச்சிடும். மாறி பக்கம் போ, அங்கே பக்கம் போ, இங்கே அசரப்னார் பக்கம் வந்து ஏதாவது செஞ்சுட்டு அப்படி ஒரு அழகத்தை அது மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு இயற்கையா இயற்கையா சங்கமிச்சு போகிற பயணம் தானே. அழகா இருக்கு பாருங்க. அந்த சைட்ல தேக்கங்கன்று உண்டாகிறீங்க. அதில் கந்துகளை எல்லாம் கிளைஞ்சிருக்கு. அதில் கிளைகளை எல்லாம் கிளைஞ்சதால அந்த ஏரியா கச்சானுக்கு என்ன செய்யும்? வெளிச்சம் கிடைக்கணும்ல. கச்சானுக்கு வந்து பட்டா தான் அதுக்குரிய வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி ஒன்று வந்து சூரிய ஒளி படணும். என்ன ஒளிகள் வந்து ஒளி தொகுப்பு செய்யறதுக்கு சக்தி இருந்தால் மட்டும்தான் அது இந்த வளர்ச்சி நல்லதாக. உரிய போஷாக்கெல்லாம் அந்த கச்சானை வந்து எலியும் வந்து நிலத்துக்குள்ள அடிச்சு போடல. எலி நிலத்தில் அடிக்க வாய்ப்பு இல்லை, கரையான் அடிக்கும். என்ன நிலக்கரையான் அடிக்கும். அது அந்த பருவம் பெறக்குள்ள இல்லை, வயசு இல்லை. அந்த நிலத்தில் அமைப்பு பொறுத்து கரையான் அந்த நிலத்தில் இருந்துச்சு. இப்போ ஒரு 100 கன்று, ஒரு 50 100 கன்று இருக்கிற ஒரு லைன்ல ஒரு 2-3 பத்தையே கரையான் நின்று. அதுகளில் சாப்பாடு அதுகளை நாம மெனக்கட்டுக்கிட்டு ருசி கெடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டையை 2 பக்கத்து உப்பு வாங்கி அவ்வளோதான் செய்யலாம். என்ன வேற என்ன செய்யுது? உப்பு எறிஞ்சா கொஞ்சம் அந்த இதை தவித்து கொள்ளலாம். என்ன மழை பெஞ்சு விட்ட டைமில் அந்த உப்பு எறியணும். எறிஞ்சா அந்த உப்பு கரைஞ்சி கொஞ்சம் அளவு சின்ன சப்போர்ட் ஒன்று தெரியும். இந்த பகுதியில் இருக்கிற கச்சானுக்கு கூடையா கரையான் அடிக்க தொடங்கி உப்பு எறிஞ்சுதான் இவரை கண்ட்ரோல் பண்ணு. உப்பு எறியாத பாட்டில் இப்போ திருப்பி உப்பு என்ன நம்மளோட நார்மல் உப்புவா? நாம சாப்பிட்ற உப்பு. அது என்ன கொஞ்சம் உப்பு தன்மானே. என்ன கரையான் என்னண்டாலும் கொஞ்சம் அப்படி என்ன. வாழ்த்துக்கள். உங்களை பயணம் வந்து தொடரட்டுமா? முடிச்சு கொள்ளணும்.